அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலம்மா ரஜஊ இலா அபீஹிம் காலூ யா அபானா முனிஅ மின்னல் கைல் ஃபஅர்சில் மஅனா அஹானா நக்தலு வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். சகோதரர்கள் தங்களுடைய தந்தையிடத்தில் திரும்பிய போது சொன்னார்கள், எங்களுடைய அன்பு தந்தையே, எங்களுக்கு அளவை தடுக்கப்பட்டு விட்டது. எங்களோடு எங்களுடைய சகோதரரையும் சேர்த்து அனுப்பி வைத்தால் நாங்கள் பரிபூர்ணமான முறையில் உணவுப் பொருளை பெறுவோம். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கால அல் ஆமனுக்கும் அலைஹில்லா கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபுல் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களை நான் எப்படி நம்புவது? இதற்கு முன்னாலே உங்களுடைய சகோதரர் யூசுஃபை நம்புவது போன்று நம்புவதா? நான் மோசம் போய்விட்டேனே. இருந்தாலும் அல்லாஹ் சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான், கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளனாக இருக்கிறான். வலம்மா ஃபதஹு மதாஹும் வஜது பிலாஅத்தஹும் ருத்தத் இலைஹிம் காலு யா அபானா மா நபுகி ஹாதிஹி பிலாஅத்துனா ருத்தத் இலைனா வ நமீரு அஹ்லனா வ நஹ்ஃபது அஹானா வ நஸ்ஸாது கைல பஈர் தாலிக்க கைலுன் யசீர். சகோதரர்கள் சொன்னார்கள், எங்களுடைய அன்பு தந்தையே, நாங்கள் எதை தேடுவது? இதோ நாங்கள் கொண்டு சென்ற அந்த கிரயம், உணவுப் பொருளுக்கான கிரயம் எங்கள் பக்கம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் நம்முடைய குடும்பத்தினருக்கு நிறைய உணவு பெற்று வருவோம். எங்களுடைய சகோதரரை பாதுகாப்பாக அழைத்து வருவோம். மேலும் ஒரு ஒட்டகையினுடைய பொதியை நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டு வருவோம். இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் இருக்கிறதே கையிலும் எசிர் மிகவும் சொற்பமானதாக இருக்கிறது. காலலன் ஒரு சிலகும் ஆக்கும் அத்தா தூணி மௌசிக்கம் அல்லா லத்த உத்துன்னி பிஹி இல்லா யுஹாத்தபிக்கும் பலம்மா ஆத்தவுகு மௌசிக்கவும் கால அல்லாஹு அலாமா நக்கூலு வக்கீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நிச்சயமாக நான் என்னுடைய அன்பு மகன் புன்யாமீனை உங்களோடு அனுப்ப மாட்டேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும், அவரை கண்டிப்பாக திரும்ப அழைத்து வருவீர்கள் என்று. எதிர்பாராமல் ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டாலே ஒழிய அந்த சகோதரர்களெல்லாம் உறுதிமொழி கொடுத்தார்கள் அல்லாஹுவின் பெயரால். அதற்கு பின்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹுமா நக்கூலு வக்கீல், நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹுவே சிறந்த சாட்சியாளனாக இருக்கிறான் என்று சொன்னார். அற்புதமான வசனங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரா யூசுஃப் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 66ஆம் வசனங்கள் வரை நாம் இப்போது மொழிபெயர்ப்பை பார்த்தோம். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று உணவுப் பொருளை பெற்று வந்தார்கள். அந்த சமயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கான கிரயங்கள் தரப்பட்டிருந்தது. அந்த கிரயங்களை அந்த உணவுப் பொருள்களுக்கு மத்தியிலே ஒளித்து வைத்து அனுப்பிவிட்டார்கள். அத்தோடு ஒரு கண்டிஷன் பண்ணினார்கள், அடுத்து உங்களுக்கு உணவுப் பொருள்கள் தேவையானால் இடத்துல நீங்கள் வருவதாக இருந்தால் இன்னொரு சகோதரர் தந்தையோடு இருப்பதாக சொன்னீர்களே புன்யாமின், அந்த சகோதரரையும் சேர்த்து நீங்கள் அழைத்து வர வேண்டும். அப்படி நீங்கள் அழைத்து வராவிட்டால் உங்களுக்கு நாம் கையில் தர முடியாது, உணவுப் பொருள் தர முடியாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டிஷனாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்பு சகோதரர்கள் வருகிறார்கள். அருமை தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லுகிறார்கள், நடந்த நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறார்கள். எடுத்துரைக்கிற போது இந்த விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். இப்போது நாங்கள் பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த தானியங்கள் இருக்கிறதே, உணவுப் பொருள் இருக்கிறதே, இது கையில் எசீர் குறைவாக இருக்கிறது. நமது சகோதரர் புன்யாமின் தங்களோடு வைத்திருக்கிறீர்கள், அவரை நீங்கள் உடன் அனுப்பி வைத்தீர்கள் என்றால், நாங்கள் அழைத்து சென்றோம் என்றால் அவருக்கும் சேர்த்து தருவார்கள், உணவுப் பொருள் தருவார்கள், அப்போது ஒரு பரக்கத்தாக கிடைக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எடுத்துரைக்கிறார்கள். பின்பு அவர்கள் கொண்டு வந்த அந்த பொதிகளை, லக்கேஜுகளை ஓப்பன் பண்ணிய போது உள்ளே ஒளித்து வைக்கப்பட்டது பிலாத், அதற்கான கிரயம். ஆச்சரியப்பட்டு போனார்கள், தந்தையும் மகன்களும் ஆச்சரியப்பட்டு போனார்கள்.
இந்த உணவுப் பொருளுக்கான கிரயத்தை நாம் கொண்டு சென்றோம், அதன் கிரயம் பிலாத்து உள்ளேயே இருக்கிறதே என்று அவர்கள் அதிசயித்து போனார்கள். அப்போது சகோதரர்கள் சொன்னார்கள், பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய யூசுஃபுடைய பெயரை சொல்லவில்லை, அந்த உணவு அமைச்சருடைய அந்த பரோபகாரத்தை பாருங்கள், பைசாவை கூட திருப்பி அனுப்பிவிட்டார்களே, அப்படியானால் அவர் ஒரு நல்ல மனிதராகத்தானே இருக்க முடியும். நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த சகோதரரையும் அடுத்து நாங்கள் மிஸ்ர் செல்கிற போது அனுப்பி வைங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையில் ஆழ்ந்து விட்டார்கள். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரிவாற்றமையின் காரணமாக வேதனையின் விளிம்புக்கே சென்று கண்கள் பார்வையெல்லாம் பறிகொடுத்திருந்த அந்த நிலைமையில் எப்படி நாம் உங்களை நம்புவது, யூசுஃபை நம்பியது போன்று நம்புவதா? நம்பி நான் மோசம் போய்விட்டேனே, இப்போது புன்யாமீனை நீங்கள் அழைத்து செல்வதாக சொல்லுகிறீர்களே என்று அவர்கள் சொல்லி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த ஃபல்லாஹு கைரும் ஹாஃபிதா, காப்பாற்றக்கூடியவர்களே அல்லாஹ் மிக சிறந்தவனாக இருக்கிறான், வஹுவ அர்ஹமுர் ராஹிம், கிருபையாளன் மிக சிறந்த கிருபையாளனாக இருக்கிறான் என்று சொல்லி என்னிடத்திலே நீங்கள் ஒரு உறுதிமொழி தாருங்கள், அழைத்து சென்றது போன்றே திரும்ப அழைத்து வர வேண்டும், உறுதிமொழி தாருங்கள். யூசுஃபனுடைய கூட பிறந்த சகோதரர் புன்யாமீனை நீங்கள் எப்படி அழைத்து போகிறீர்களோ அழைத்து வருவதாக சொல்லி ஒரு மௌசிக் மினல்லாம், அல்லாஹ்வின் பெயரால் ஒரு உறுதிமொழி தாருங்கள். எதிர்பாராமல் ஒரு சம்பவம் ஏற்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பல்ல, அது இறைவன் பொறுப்பு என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, இறை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து பேசுகிறார்கள். உறுதிமொழியும் தந்தார்கள். உறுதிமொழி கொடுத்த கையோடு கடைசியாக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே உரைக்கிறார்கள். ஆம், அல்லாஹு அலாமா நக்கூறு வக்கீல், நாம் என்ன பேசணும் என்றாலும் அதற்கு சாட்சியாளன் அல்லாஹுவாக இருக்கிறான். இப்போது இந்த சபையிலே நாம் பயான் பேசிக்கொண்டிருக்கிறோம், பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தானே சாட்சி. நாம் நம்முடைய குடும்பத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி, எந்த பொது பணிகளில் ஈடுபட்டாலும் சரி, எந்த சுப துக்க காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, அல்லாஹு அலாமா நக்கூறு வக்கீல், நாம் என்ன பேசிக்கொண்டிருந்தாலும் என்ன உரையாடி கொண்டிருந்தாலும் ஏக இறைவன் சாட்சியாளனாக இருக்கிறான் என்று முத்தாய்ப்பாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாசகத்தோடு நிறைவு செய்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பார்க்கிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் ஒரு தந்திரம் செய்தார்கள், எப்படியாவது அவர்கள் திரும்ப வர வேண்டும். வீட்டிற்கு செல்வார்கள், பைசா ஒளித்து வைத்திருப்பதை பார்ப்பார்கள், பார்த்து அவர்களிடத்தில் மேலும் பைசா தேவைப்படலாம், வர முடியாமல் போகலாம், இந்த பைசாவையும் இந்த பணத்தையும் பயன்படுத்தி கொண்டு கூடுதலாக பணத்தை எடுத்துக்கொண்டு எப்படியாவது நம்முடைய சகோதரரை அழைத்து வந்து விடுவார்கள். 40 ஆண்டுகள் பிரிந்திருக்கிறார்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரரை, ஏனைய சகோதரர்களை, தங்களுடைய அன்பு தந்தையை 40 ஆண்டுகள் பிரிந்திருக்கிறார்களே, எந்த அளவுக்கு அவர்களுக்கு மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏக்கம் இருக்கும். சிறை கூடத்தில் இருக்கிற போதும் கூட தந்தையின் நினைவாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒரு இளவரசரை போன்று வாழ்ந்தார்கள் அசீஸினுடைய குடும்பத்தில். அப்போதும் கூட தங்களுடைய தந்தையை மறக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் அவர்கள் இருந்தார்கள். நமக்கு ஒரு கேள்வி எழலாம், 40 ஆண்டுகள் எப்படி அவர்கள் காத்திருந்தார்கள்? தங்களுடைய தந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வரவில்லையா? ஆசை வரவில்லையா? தேட்டம் வரவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பின்னாலே அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு இருக்கிறது. அல்லாஹ் அந்த விஷயத்தை அப்படியே அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு காலம் கணிகின்ற காலகட்டத்தில் உண்மைகள், இரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த சம்பவத்தில் கிடைக்கின்ற ஒரு படிப்பினைகளை இந்த இறை அடியார்கள் விளங்குவார்கள் என்கின்ற அடிப்படையில். காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி எனும்போது இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரகசியமாகவே வைத்திருந்தான் என்று குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். எனவே அந்த ஏக்கத்தோடு இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வந்துவிட்டது, தம்முடைய தந்தையை காண வேண்டும், தம்முடைய சகோதரரை காண வேண்டும். கூட பிறந்த சகோதரர், ஒரே ஒரு சகோதரர் தானே புன்யாமின், பார்க்க வேண்டும். காரணம், அவர்கள் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய 10 சகோதரர்கள் மட்டும்தானே உணவுப் பொருளை பெறுவதற்காக வந்தார்கள் என்று. அதற்கு பின்னால் அருமை சகோதரர்களே புன்யாமினை அழைத்து கொண்டு வருகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே புன்யாமினை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே சொல்கிறார்கள், நீங்கள் புன்யாமினை அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நஸ்தாது கைல பஈர், இன்னொரு ஒட்டகையினுடைய பொதியை நாங்கள் அதிகமாக பெறுவோமே, வனமீரு அகலனா, அதிகமான உணவுகளை நாம் பெறுவோமே என்று
நாம் அன்றைக்கு சொன்னோமே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒட்டகையினுடைய பொதி தரப்பட்டது. ஒரு ஒட்டகை எந்த அளவுக்கு உணவுப் பொருளை சுமக்குமோ அந்த அளவுக்கு 117 கிலோ 117 கிலோ உணவுப் பொருள் வழங்கப்பட்டது. இப்போது 11 சகோதரர்கள் வந்தார்கள் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து தானே 11 சகோதரர்கள் வந்தார்கள் என்றால் 11 சகோதரர்களுக்குமான 117 ப்ளஸ் பண்ணினோம் என்றால் எவ்வளவு உணவுப் பொருள் கிடைக்குமோ அந்த உணவுப் பொருள் கிடைக்கப் போகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர் கவலைப்பட்டார்கள், நாம் கொண்டு வந்த இந்த உணவுப் பொருள் தீர்ந்து விட்டால் என்ன செய்வது இந்த பஞ்ச காலத்தில்? எனவே நாம் திரும்ப சென்றோம் என்றால் நமக்கு நிரப்பமாக கிடைக்குமே என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். அடுத்த தொடர்ச்சி நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. நாம் இங்கே பெற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுகிறது, எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்கின்றன. எல்லா சமயங்கள்லையுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது வல்ல இறைவனைத்தான். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபுல்லா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். நாம் நம்முடைய பிள்ளைகளை வெளியூர்களுக்கு அனுப்புகிறோம், வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். இந்த வார்த்தையை சொல்லி அனுப்ப வேண்டும். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபுல்லா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹுதான் சிறந்த பாதுகாவலன், கிருபையாளர்களை மிக சிறந்த கிருபையாளன். இந்த வார்த்தை இப்போது பிள்ளைகள் இதோ மற்ற பிள்ளைகள் குர்ஆன் ஓதுவதற்காக வந்திருக்கிறார்கள். வீட்டிலிருந்து பிள்ளைகளை நம்ம அனுப்புகிற போதே உஃபவ்விது அம்ரி அல்லாஹ் இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத், இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினோம் என்றால் பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று பாதுகாப்பாக வருவார்கள். எப்போதும் பாதுகாப்பு இருக்கிறது பிள்ளைகள் மீது. ஆனால் இந்த இந்த வசனங்களுக்கு என்ற ஒரு வீரியம் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு பரக்கத்து இருக்கிறது. அதே போல் ஃபல்லாஹு கைருன் ஹாஃபுல்லா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இது போன்ற இந்த வசனங்களை ஓதுவதன் மூலமாக நாம் நிறைந்த பரக்கத்தை பெற முடியும் என்கின்ற அந்த உண்மையை இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் பின்பற்ற அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.